ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெகா உஷா வைப்ஸ். இன்னைக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டிஷ் பார்க்க போறோம். ஸோ அது டிஷ் அப்படின்னு சொல்ல முடியாது. டிராவல் டைம்ல இன்ஸ்டன்ட்டா குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய ஒரு செரலாக் தான் நம்ம வந்துட்டு பார்க்க போறோம். ஸோ அது எதை வச்சு மேக் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் ஆக்சுவலா கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா டிராவல் ஃபுட் போடுங்க. நான் குழந்தையோட ட்ரெயின்ல இவ்வளவு தூரம் டிராவல் பண்ண போறேன். என்ன கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து எப்படி பண்ண போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இன்னைக்கு இந்த செரலாக் செய்றதுக்கு நான் வந்துட்டு ஓட்ஸ் எடுத்துருக்கிறேன். அண்ட் வந்துட்டு நட்ஸ் எடுத்துருக்கிறேன். பாதாம் அண்ட் 4 முந்திரி எடுத்துருக்கிறேன். ஸோ இத வச்சு தான் நம்ம வந்துட்டு செரலாக் மேக் பண்ண போறோம். ஸோ இது குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஈஸியா டைஜஸ்ட் ஆகக்கூடியது அண்ட் ஈஸியா குக் ஆகக்கூடியதும் கூட. சாட்டர்டே 3:00 லைவ் இருக்கு. ஸோ மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓட்ஸ் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ண போறேன். ஸோ அடுப்புல வந்துட்டு இது வச்சிருக்கேன், கடாய் வச்சிருக்கேன். அதுல அந்த ஓட்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து எவ்வளோ நாளைக்கு நீங்க ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்துட்டு தாராளமா இத வந்துட்டு 2 வீக்ஸ் வரைக்கும் நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இதுக்கு ஏத்த மாரி தான் நான் வந்து டிராவல் ஃபுட் வ்ளாக்ஸ் போட்டுட்டு இருக்கேன். ஸோ டிராவல் டைம்ல கொடுக்கக்கூடிய என்னென்ன ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க நெறைய ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் நெறைய என்னோட சேனல் நான் உங்களுக்காக அப்லோட் பண்றேன். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்டா வரணும். ஸோ ஓட்ஸ் வந்துட்டு ஆக்சுவலா நம்ம பொதுவாவே இது பெருசா நம்ம குக் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனா குழந்தைங்கள கூட்டிட்டு நம்ம டிராவல் போறப்ப இந்த ஹோம்மேட் செரலாக்ஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹோம்மேட் செரலாக் தான். ஸோ நான் வியானுக்கு வந்துட்டு என்னைக்காவது சமைக்க முடியல, ஒர்க் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு, இல்ல எங்கேயாவது வெளியே போய் சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, அந்த மாதிரி டைம்லலாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி செரலாக் தான் எடுத்துட்டு போவேன். ஸோ பேபி கேரி பண்ணிட்டு போறதுனால கண்டிப்பா நம்ம ஹாட் வாட்டர் வச்சுப்போம். ஸோ அதுல மிக்ஸ் பண்ணி நம்ம இது ஈஸியா குடுத்துடலாம். இதுல வந்து நான் நட்ஸ் ஆட் பண்றேன். ஸோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, அக்கா நட்ஸ் குடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க. ஸோ நட்ஸ் நீங்க தாராளமா குடுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கு நட்ஸ் குடுக்கறதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் வந்துட்டு 8 மந்த்ஸ்க்கு மேல வந்துட்டு வால்நட்டு, அந்த பிஸ்தா அந்த மாதிரி விஷயங்களுமே நான் ஆட் பண்ணுவேன். அவனுக்கு 7th மந்த் அப்படின்றதுனால நான் வந்துட்டு முந்திரியும், பாதாம் மட்டும் தான் நான் ஆட் பண்றேன். நீங்க 8 மந்த்ஸ் பேபிக்கு செய்றீங்க அப்படின்னா, நீங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட உங்களுக்கு நிறைய முந்திரி, கேஷ்யூஸ் எல்லாமே நீங்க கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நட்ஸ் குடுக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. நட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உங்க குழந்தைக்கு குடுத்து நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நம்ம உரசு மருந்து ஊத்துவோம் இல்லையா? அந்த அந்த கல் எடுத்துக்கோங்க. ஸோ பாதாம் நல்லா ஒரு ஹோல் நைட் வந்து நல்லா சோக் பண்ணி எடுத்துட்டு, தோல் பீல் பண்ணி, அதுல உரசி எடுத்தீங்கன்னா சும்மா கிரீம் மாரி வரும். ஸோ அத வந்து உங்க குழந்தைங்களுக்கு குடுத்து நீங்க பழக்கப்படுத்திட்டு கூட நீங்க இத குடுக்கலாம். எந்த பிரச்சனையும் இல்ல. இது நல்லா ரோஸ்ட் ஆயிட்டு வரட்டும். அண்ட் வீடியோல நான் வந்து நிறைய சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். பட் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. நான் இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நான் அதை வந்து பார்க்குறேன். அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி சொல்லாம கொஞ்சம் ட்ரை பண்றேன். ட்ரை தான், ஓகேங்களா? ட்ரை பண்றேன். அப்புறம் வந்துட்டு அக்கா என்ன ஸ்பூன் யூஸ் பண்றீங்க அந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் கண்டிப்பா செப்பரேட்டா ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதுவும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா சூனா நான் போடுறேன். தம்பிக்கு ஃபீடிங் குடுக்கறதுக்கு என்ன டம்ளர், என்ன இது யூஸ் பண்றேன், என்ன ஸ்பூனு, ஸோ ஒரு ஃபீடிங்க்கு என்னென்ன தேவை, நம்ம சாலிட் ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத வந்து நான் கண்டிப்பா ஒரு செப்பரேட்டான வீடியோ போடுறேன். ஸோ மறக்காம அதையும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து பார்த்துட்டே இருங்க. கொஞ்சம் சிம்ல வச்சே நம்ம இது பண்ணலாம். ஏன்னா இது கரிஞ்சிடவும் கூடாது. அதே சமயத்துல நல்ல ரோஸ்டாவும் வரணும். நல்லா ஒரு மாதிரி நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே கிறிஸ்பியா இருக்கும். இந்த டைம்ல நம்ம இதை வந்துட்டு அப்படியே ஒரு பிளேட்ல வந்து மாத்தி வச்சிடலாம். ஸோ அடுத்து நான் இதுல என்ன சேர்த்துக்க போறேன் அப்படின்னா, முந்திரி, பாதாம் தான் நான் சேர்த்துக்க போறேன். இதுவும் லேசா ரோஸ்ட் ஆனதும் நம்ம வந்துட்டு மாத்திட்டு அரைச்சிடலாம். அவ்வளவுதான். இதை ஆஃப் பண்ணிட்டு இதையும் நான் ஆற வச்சிடுறேன். ஸோ இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஆறுனதும் நம்ம ஜாருக்கு மாத்திடலாம். இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நீங்க வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லயோ இல்லைன்னா ஒரு சம்படத்திலயோ போட்டு நீங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்க டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க வந்துட்டு இதை எடுத்துட்டு போய்க்கலாம். உங்களுக்கு டிராவலுக்கு வந்து ஈஸியா கொடுக்கக்கூடிய ஃபுட் அப்படின்றதுனால இதை வந்துட்டு எப்படி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதே நான் காட்டிடுறேன். ஸோ வாங்க இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம இதை எப்படி குழந்தைங்களுக்கு கொடுக்கறது அப்படின்றதையும் பார்த்துடலாம்.
ஸோ இது வந்து எப்படி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிராவல் டைம்ல குடுக்கறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ யூசுவலா டிராவல் பண்றப்ப நம்ம வந்து கண்டிப்பா பேபிக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துட்டு போறோம். ஸோ அவங்களுக்கு குடுக்கக்கூடிய அந்த கப்பு, அந்த ஸ்பூனு அதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா டிராவல் டைம்ல எடுத்துட்டு போணும். அண்ட் வந்துட்டு கண்டிப்பா ஒரு ஃப்ளாஸ்க்ல வந்துட்டு ஒரு ஹாட் வாட்டரும் நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ இது வந்து கண்டிப்பா டிராவல் நீட்ஸ் ஓகேங்களா? அதோட தான் நம்ம வந்து இந்த ஃபுட் எடுத்துட்டு போறோம். ஸோ எப்ப டிராவல் பண்ணாலும் அவங்களுக்கு அவங்க கிண்ணத்துல போட்டு குடுத்தா தான் வந்துட்டு நம்ம அப்படியே ரெகுலரா சாப்பிடுறோம் இல்லையா? அவங்களுக்கு அப்படியே அது வந்து அடிக்ட் ஆயிடுற மாரி இருக்கும். ஸோ அதே மாரி அவங்களுக்கு நம்ம ஃபீட் பண்றதுக்கு எங்க போனாலும் ஒரு கிண்ணம், அவங்களுக்கு நம்ம குடுக்கக்கூடிய ஸ்பூன்லாம் நம்ம எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ இந்த ஓட்ஸ் இத ஒரு செர்லாக் வந்துட்டு எப்படி அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்றது அப்படின்றத பார்த்துரலாம். நான் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இத எடுக்கிறேன். ஸோ இதோட நம்ம ஃப்ளாஸ்க்ல வச்சிருப்போம்ல ஹாட் வாட்டர். ஸோ நான் ஹாட் வாட்டர் வந்து இதில மிக்ஸ் பண்ணி, எந்தவித கட்டியும் இல்லாம நல்லா நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ இதோட நீங்க வந்துட்டு இன்னொன்னு விஷயம் ஆட் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சப்போஸ் நீங்க வந்து உங்க குழந்தைக்கு வந்துட்டு ஃபார்முலா மில்க் குடுத்துட்டுருக்கீங்க அப்படின்னா, அந்த பால் பவுடர் நீங்க ஆட் பண்ணி குடுத்தீங்க அப்படின்னா, அந்த டேஸ்ட் இன்னுமே சூப்பரா இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்க வந்துட்டு ஃபார்முலா மில்க் குடுக்குறீங்க அப்படின்னா, அந்த ஃபார்முலா மில்க்குக்கான பவுடரையுமே நீங்க வந்து இதோட ஆட் பண்ணிருங்க. ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். என்னம்மா யாரு ஆட்னா எப்படி தூங்குவான்? அவன் தூக்கத்துல இருந்து எழுந்துட்டான். அவனுக்கு கொஞ்ச நேரம் விளையாட்டு காமிச்சிரு, மம்மி பூவா ரெடி பண்றாங்க சொல்லு. இருங்க கலந்துக்கிறேன். ஸோ கட்டி இல்லாம இந்த மாரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இதோட நீங்க ஃபார்முலா மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வியானுக்கு வந்துட்டு பனானா ஆட் பண்ணிக்க போறேன். ஸோ டிராவல் டைம்ல நம்ம இதெல்லாம் முக்கியம்னு சொன்னோம் இல்லையா? அதே மாரி தான். ஃப்ரூட்ஸ் கண்டிப்பா முக்கியம். ஸோ டிராவல் டைம்ல பனானா எப்படி குடுக்குறது அப்படின்றத நான் வீடியோ போட்டுருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்க. டே விளாக் 11லயோ 12லயோ இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இது வந்து எப்படி அவங்களுக்கு வந்துட்டு டிராவல் டைம்ல ஈஸியா நம்ம பீல் பண்ணி குடுக்குறது அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ கண்டிப்பா டிராவல் பண்றப்ப ஆப்பிள், பனானா உங்க கையில வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு குடுக்குறதுக்கு. ஆரஞ்சு குடுத்து பழகிருந்தீங்க அப்படின்னா, நீங்க ஆரஞ்சே வச்சுக்கலாம். ஃப்ரூட் நிப்ளரும் சேர்த்து வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு டிராவல் டைம்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இத நல்லா நான் கட் பண்ணி ஸ்மாஷ் பண்ணிக்க போறேன். இந்த மாரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இத அப்படியே நல்லா வந்து ஸ்மாஷ் பண்ணிடலாம் நம்மோ. பனானா இந்த மாரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இது நம்ம செர்லாக் கூட அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா டேஸ்ட்ட வந்து நல்லா என்ஹான்ஸ் பண்றதுக்கு இருக்கும். அவ்வளோதான். ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் ஹாட்டா தண்ணி ஊத்துனதுனால ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் அந்த ஹீட் போறதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா கன்சிஸ்டன்சி கூட கொஞ்சம் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வியானுக்கு வந்து நான் இந்த கன்சிஸ்டன்சி தான் குடுப்பேன். அதனால இது கரெக்ட்டா இருக்கு. அவ்வளோதான். சூப்பரான ஒரு டிராவல் ஃபுட் அண்ட் வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம். இந்த பவுடர் நீங்க அரைச்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஈஸியா நீங்க வந்து ஃபீட் பண்ணிரலாம். ஸோ இதே மாதிரி நெறைய பவுடர் இருக்கு. ஆக்சுவலா டிராவல்க்கு மட்டும் கிடையாது. இப்ப வீட்லயே டக்குன்னு அவங்களுக்கு செஞ்சு குடுக்குறதுக்கு நான் ஆல்ரெடி சம்பா ரவ கோதுமை அந்த ரெசிபீஸ்லாம் போட்டிருந்தேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சு வச்சிருப்போம். அவங்களுக்கு டக்குன்னு வேணுன்றப்ப நம்ம அது போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா காய்ச்சினோனே கெட்டியாயிடும். அது ஒரு 5 மினிட்ஸ்ல டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த மாரி நெறைய இருக்கு. ஸோ என் சேனல ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு நான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய விஷயங்கள் நெறையா இருக்கு. பியான் வந்து செம்ம பசியில இருக்கான். அவனுக்கு நம்ம இத ஃபீட் பண்ணிடலாம். அவ்வளோதான். சூப்பரான ஒரு எம்மியான டிராவல் ஃப்ரெண்டான ஒரு சூப்பரான ஒரு செர்லாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்க குழந்தைங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே டிராவல் டைம்ல ஃபர்ஸ்ட் டைமா இப்ப நான் இதுவரைக்கும் குடுத்ததே கிடையாது. இத நான் பண்ணினேன். டிராவல்ல போய் அவனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் குடுக்குறேன் அப்படின்றத மட்டும் வச்சுக்காதீங்க. எப்ப செர்லாக் செஞ்சாலுமே குழந்தைங்களுக்கு ஒரு தடவ வீட்ல குடுத்து பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க டிராவல் டைம் போறப்ப அத நீங்க கேரி பண்ணிட்டு போறது வந்து ரொம்பவே சேஃப் உங்களுக்கு. ஏன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு ஏதாவது முடியல, கொஞ்சம் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அந்த ஃபுட்டுனால நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ அந்த மாரி வந்துச்சு அப்படின்னா, அந்த டைம்ல நம்மளுக்கு வந்து பியர் பண்ணிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால ஆல்ரெடி பழக்கப்படுத்தின ஃபுட்ட மட்டும் நீங்க டிராவலுக்கு எடுத்துட்டு போங்க. இதுவரைக்கும் நீங்க பனானா குடுத்தது இல்ல அப்படின்னா, குழந்தைங்களுக்கு குடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டீம் பண்ணி குடுங்க. ஸோ அது வந்து டைஜஷனுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் அவங்களுக்கு அந்த சோக்கிங்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைமா குடுக்கறதுனால சொல்றேன் நானு. உங்களுக்கு ஸ்மாஷிங் வந்து ரொம்பவே ஈஸியா இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து ஆப்பிளும் அதே மாரி தான். ஸ்டீம் பண்ணி உங்க குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்க குடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஸோ அதே மாதிரி டிராவலுக்கு நான் எந்த ஃபுட் எடுத்துட்டு போனாலுமே நான் ஆல்ரெடி வியானுக்கு முன்னாடியே அத குடுத்து செக் பண்ணி பார்த்துருவேன். வியான் ஓகேவா இருந்தா மட்டும் தான் நான் வந்து டிராவலுக்கு அந்த ஃபுட்ட நான் வந்து பேக்கே பண்ணுவேன். இல்லன்னா நான் பேக் பண்ணவே மாட்டேன்.
ஸோ அதே மாதிரி இது வந்து வியானுக்கு சூப்பரா செட் ஆயிடுச்சு. நான் டிராவல் போறப்ப கண்டிப்பா இந்த செர்லாக் செஞ்சு நான் எடுத்துட்டு போவேன். ஸோ நீங்களுமே கண்டிப்பா டிராவல் போனீங்க அப்படின்னா இந்த செர்லாக் ரெசிபிஸ் ட்ரை பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம ஜெகா உஷா வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பேபி ஃபுட் வீடியோக்கு.